4 மணிக்கு புளியங்குளம் போலீஸ்ல இருந்து ஒரு போலீஸ் கிரிதரன் உங்களுக்கு ஒரு சின்ன வழக்கம் இருக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூறினேன். உங்களை கூப்பிட்ட போலீஸ்ல பேர் தெரியும் கைக்கு எதுவுமே என்ன கேட்கல, ஒன்றுமே கதைக்கல. உடனே 2 கைக்கும் விலங்கை அடிச்சு கதிரையில இருக்கும்படி கூறிக்கணும். பதில் பொறுப்பதிகாரியை போய் டிக்டாக் தாசனுக்கு கையை காட்டினேன். நீங்க சொல்ற டிக்டாக் தாசன் வந்தவர் அவரும் அவற்றை மனைவி என்று சொல்ற சாருவும் புளியங்குளம் போலீஸ்ல வந்தவர். போலீஸுக்கு முன்னால ராசன் என்ற நபர் உங்களுக்கு அடிச்சார். பதில் பொறுப்பதிகாரிக்கு முன்னாலேயும் பிரான்ஸ் நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த நாட்டுல இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒருவருக்கு இவர் மேல பிழை இருக்கலாம், சரி இருக்கலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அங்க இருந்து இங்க வந்து நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. நான் தற்கொலை செய்வேன் இந்த வானத்தில் ஏற மாட்டேன் நடு வீதியிலே போலீஸ் வாகனம் இல்ல நடத்தமே கொலை செய்ய முயற்சிக்கிறேன். 7-8 பேர் என்ன பிடிச்சு கையையும் காலையும் பிடிச்சு ராசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளே. அந்த ராசன் என்ன மனைவி என்று சொல்ற அந்த சாரு அந்த பொம்பளைய எனக்கு அடிக்க சொன்னவர். நாங்கள் இப்பொழுது வவுனியா வைத்தியசாலையில் இருக்கிறோம். குறிப்பாக உங்களோட பேர் என்ன? கிரிதரன். நீங்க இப்பயும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இப்ப இந்த பதிவுக்காக நீங்க வெளியே வந்திருக்கீங்க. நேற்று 4 மணிக்கு புளியங்குளம் போலீஸ்ல இருந்து ஒரு போலீஸ் கிரிதரன் உங்களுக்கு ஒரு சின்ன வழக்கம் இருக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி கூறினேன். உங்களை கூப்பிட்ட போலீஸ்ல பேர் தெரியுமா? அனோயன் புளியங்குளம் போலீஸ். அப்ப நான் கோயில்ல நிக்கிறேன், கோயில் பூச முடிய அங்க வாரன்னு கூறினேன் அவரு. அப்ப சரி என்று சொல்லி நான் போன கையோடையே அங்க போன உடனே எனக்கு கைக்கு எதுவுமே என்ன கேட்கல, ஒன்றுமே கதைக்கல. உடனே 2 கைக்கும் விலங்கை அடிச்சு கதிரையில இருக்கும்படி கூறிக்கணும். அப்போது இந்த பர்சுகள், இந்த உடுப்புகள், இந்த கையில கிடந்த எல்லாத்தையும் போன் எல்லாத்தையும் பறிச்சு அங்கால சைட்ல வச்சுட்டு இருக்க பொறுப்பதிகாரி இல்லாத சமயத்துல பதில் பொறுப்பதிகாரி ஓஎஸ்சி இருக்கு பதில் பொறுப்பதிகாரியை போய் டிக்டாக் தாசனுக்கு கையை காட்டினேன். நீங்க சொல்ற டிக்டாக் தாசன் வந்தவர் அவரும் அவற்றை மனைவி என்று சொல்ற சாருவும் புளியங்குளம் போலீஸ்ல வந்தவர். அப்ப நான் கதையில இருக்க எதிர்பாராத விதமா பின்னால வந்து ராசன் 4 அடி அடிச்சு. போலீஸுக்கு முன்னால ராசன் என்ற நபர் உங்களுக்கு அடிச்சு. பதில் பொறுப்பதிகாரிக்கு முன்னாலேயும் நேற்றைய தினம் 4:30 புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் இருந்த கடமையில் இருந்த அனைத்து போலீஸ்களுக்கு மத்தியிலும் நடுவில் வச்சு ராசன் எனக்கு அடிச்சது. அதை போலீஸ் பார்த்து கொண்டிருந்த போலீஸ் அடி என்று சொன்னது. பிரான்ஸ் நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த நாட்டுல இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒருவருக்கு இவர் மேல பிழை இருக்கலாம், சரி இருக்கலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அங்க இருந்து இங்க வந்து நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. சரியா? நீங்க வந்து உங்கள் மேல பலதரப்பட்ட முறைப்பாடு இருக்கிறது. ஆகவே இவருக்கு உடந்தையாக இருந்த போலீசார் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதுக்கு பிறகு அடிச்சாங்களா திரும்ப? அதுக்கு பிறகு அங்கு ராசன் அடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு போலீஸ் சுற்றி எந்தெந்த போலீஸ் அடிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த பதில் பொறுப்பதிகாரி ஓஎஸ்சிக்கு பதிலா ஓஎஸ்சி இருக்கு. பச்சை டிஷர்ட் போட்டிருந்தவர் பேர் தெரியாது. மற்ற எனக்கு தெரியும். அனோயன், தமிழ் அனோயன், முக்கியமா தமிழ் போலீஸ். அவர் அடிக்கல, அடிக்கும் போது பக்கத்துல நின்றார் அனோஜன். உங்களை வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு அனோஜன் தான் கூப்பிட்டு அனோஜன் அடிக்குதா உங்களுக்கு? அனோஜன் அடிக்கல. அப்ப அந்த ஓஎஸ்சிக்கு பதில் கடமையில இருந்தவர் அடிச்சவர். அது பதில் கடமையில இருந்து ஓஎஸ்சி. அப்ப இப்ப நீங்க இவங்களும் வந்திருந்தாங்க. ஒரு தரம் நான் தனியா தான் உங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டதா? அவைகளுக்கு தெரியும். அப்படி என்று சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே எனக்கு வச்சு அடிச்சு விட்டு அத வீடியோ புடிச்சு தனது டிக்டாக்ல போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொந்த வாகனத்துல இந்த கையில விலங்கு அடிச்சு கொண்டு போய் இப்ப போலீஸ் வந்து உங்களோட கையில உங்களை அடிச்சு துன்புறுத்தி உங்களோட வேட்டியெல்லாம் கலட்டி உங்களுக்கு ஹேண்ட் கப் போட்டு ராசன் என்றவர வாகனத்துல தான் போலீஸ் உங்களை போலீஸ் கொண்டு போய் ராசன் வாகனத்துக்கு கிட்ட போவா. நான் தற்கொலை செய்வேன் இந்த வாகனத்தில் ஏற மாட்டேன் நடு வீதியிலே. போலீஸ் வாகனம் இல்ல நடத்தமே கொலை செய்ய முயற்சிக்கிறேன். போலீசாரும் சேர்ந்து நான் இறுதியாக போலீஸ் ஒரு தகவலை சொல்லிட்டு வந்தேன். அனைத்து போலீசாரும்
மது அருந்தி விட்டு என்ன செய்வது, என்னுடைய வழக்கினை பதிவு செய்வதற்கு கூட அவருக்கு வல்லமை இல்லை. சரி, நீங்க இது தொடர்பில் இப்ப நீங்க டிஐஜி ஆபீஸ்ல ஏதாவது முறைப்பாடு செய்யுங்க. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில எல்லாம் முறைப்பாடு அனைத்தும் மனைவியாரால முறைப்பாடு செய்து அதன் பிறகு என்னட்ட இருக்குது. இதே வைத்தியசாலையால நான் டிக்கெட் வெட்டணும்னு நான் என்ன செய்து 7வது செய்து எனக்குரிய நீதி வேணும். அது மட்டும் இல்ல, தாசனோட வந்த சாருவையும் பதில் பொறுப்பதிகாரி அடி என்று சொன்னது. சரி, நீங்க டிஐஜி முறையிட்டு இருக்கீங்க. அனைத்து அந்த ராசன் நபரோட சேர்ந்து போலீசார் இவரை ராசண்ட வாகனத்தில் அடித்து துன்புறுத்து கடத்துவதற்கு முயற்சித்திருப்பதாக இவர்கள் இங்கே முறையிடுகிறார்கள். சரி, விசாரணை தானே என்று நானும் அங்கே போனேன். அங்கே போக டாசனும் அவற்றை மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றவன். பின்ன போனோடனே என்னட்ட கிடந்த பர்ஸுகள் போனவங்க எல்லாத்தையும் போலீஸ் வேண்டிட்டு உடனே இந்த கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடு பின்னால் டாசன் வந்து எனக்கு கண்ணங்கண்ணமாக 4 அடி அடித்தவர். அதுக்கு பிறகு பதில் நான் எழும்பும்போது பதில் பொறுப்பதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் எழும்பும்போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் அனோயன் மற்ற சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 7-8 பேர் என்ன பிடிச்சு கையையும் காலையும் பிடிச்சி ஜாசனை அடிக்க விட்டவை. ஸ்டேஷனுக்குள்ளேயே அடித்து போட்டு என்ன செய்தவையண்டா என்ன கையில் பிடிச்சி நாய் மாதிரி இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அலங்காலம் இருந்த டாசண்ட வெள்ளை வேண்ட கொண்டு என்னை ஏற்ற முற்பட்டவன். அப்போ நான் எனக்கு பொதுமக்கள் இந்த உதவி வேணும், பின்னால் இதை தாங்கி கொண்டேலான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ பஸ்ஸோ என்னை அடித்து சாக கொள்ளட்டு முகண்ட வாகனத்தில் நான் நகர மாட்டேன்ட்டு நடு வீதியில் இருந்தனால் இது அந்த போலீஸ் நிலையத்தில் கமரா இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமரா இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்படமாகிருக்கும். அப்போ அந்த என்னில் பாவப்பட்ட அந்த புளியங்குளம் சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டுக்கு ஓடி விரைவியில் திரும்பவும் என்ன கொண்டு அறைக்குள்ளே பூட்டி ஓஎஸ்சி அந்த பதில் ஓஎஸ்சி மன்னிக்கோணும் அந்த ஓஎஸ்சி என்றவர் நான் அந்த பெரியவரை சொல்லல, அவர் வெளியே போயிட்டார். பதில் ஓஎஸ்சி காலால் எனக்கு நெஞ்சிலே அடித்து அவரும் எனக்கு கன்னத்திலே அடித்து அந்த டாசன் என்ன மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த பொம்பளையை எனக்கு அடிக்க சொன்னவர். ஆனால் அந்த பொம்பளை எனக்கு அடிக்கே இல்லை. அதன் பிறகு எனக்கு கதைக்க முடியல. இரண்டா சூக்காலாலே அடித்தவர் இங்கே வேறுங்கோ கண்ணமெல்லாம் வீங்கி இருக்குது, கண்ணங்கண்ணமாக அடித்தவர். அப்போ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அனைத்து விவரங்களும் வடிவாக கேட்டு தம்பி நீ கூறு, நான் உனக்கு நீதி வாங்கி தருவேன்னு சொல்லி ஒரு தரும் என்ற நான் சொன்ன வாக்குமூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை என்ற அனைவரும் மது போதையில் இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறேன்றே தெரியவில்லை. அப்போ இந்த விஷயம் முற்றுமுழுதாக பெரிய சிலருக்கு தெரிஞ்சதால் அந்த புத்தகத்தை அந்த வழக்கெழுதுகிற புத்தகத்தை தானே பெற்று தண்ட கையாலேயே நான் பூர்ணத அவலயத்தையும் எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி, இப்போ நீ போ, ஆனால் இவர் செய்தது தவறு என்று சாசனை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு என்னையும் மனைவியும் குழந்தையும் வீட்டை அனுப்பினவர். நான் இப்போ என்ன சொல்ல வாரணுன்னு சொன்னால் எனக்கு என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புகிறேன்னு சொல்லித்தான் தமிழ் போலீஸ் அனோயன் என்ன கூப்பிட்டாரு. ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு டாசண்ட வெள்ளை வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறதுக்கு. அப்போ நான் இப்போ குற்றுயிரும் ஆளுமாக தான் தப்பி வந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும். இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன். அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறி எழுதிவிட்டு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த டாசனும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன்.